ச்சே! இவ்வளோ அழகா படம் தொலைச்சிட்டியேடா! உனக்கு ஏத்த பொண்ணு இந்த ஊர்ல எல்லாம் இருக்காது. கண்டிப்பா அசல் ஊர்ல தான் இருக்கும். எவ்வளோ அழகா இருக்க! என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கண்டிப்பா பொறந்திருப்பா. இன்னும் நம்மள தேடி வராம இருக்கா? அட்ரஸ் எதுவும் கிடைக்கலையோ? நான் ஏன் பிறந்தேன்? ச்சே! காலையில ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போய் சொன்னா, அது திரும்பி என்ன பார்த்துட்டு, சொல்லுங்க நான் சொல்லுது. அப்புறம் என்னத்த சொல்ல? நல்லாருமா தங்கச்சின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஒரு ராசி இல்லா ராஜா. கோடி அருவி கொட்டுதே என் மேல. எங்க மாமா பொண்ணு திருவிழாக்கா எங்க வீட்டுக்கு வந்திருக்கு. ஐயோ! சந்தோஷத்துல கணக்கால புரியலையே. கூலிக்கு ரோசா நாத்து டஜன் டஜன் தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து டஜன். ம். முதல்ல போய் டாக்டரை போய் பார்க்கணும். யாராச்சும் ஜோடியா வண்டியில போறத பார்த்தாலே வயிறு எரியுது. தாங்க முடியல. என்னோட 8 கூத்துக்கு சின்ன பையன் அந்த முருகேசு. அவன் ஆளு கூட வண்டியில ஜாலியா போறான். அப்புறம் வயிறு எரியுமா எரியாதா? என்ன பண்றது? காதலிக்க நேரமில்லை. ஆ நேரமெல்லாம் இருக்கு. ஆளுதான் இல்ல. ஏய் காமாட்சி, காமாட்சி கூப்பிடுறேன். எதுக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க 2 நாளா? உன்னைத்தானே கேட்கிறேன். ஆ எனக்கு பொறந்த ஆக வருதுல்ல. எனக்கு டைமண்ட் வேணும். டைமண்டா? அட கழுத! இதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சிருந்தியா? இரு கடை தொறக்கட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். டைமண்ட் தானே? கட்டிங்கா கோட்டுறாடி. ஏய் உன்னை தாண்டி கேட்கிறேன் சொல்லு. இந்த குடியார பயல புத்தி எங்க போகுது பாரு. எனக்கு டைமண்ட் நெக்லஸ் வேணும். வேணும்னா டைமண்ட் சாக்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. எங்க அப்பா புறத்த வாங்கிட்டு வர்றேன் தூங்கிடாதடான்னு சொன்னாரு. அதுக்காக தான் முளைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். என்ன சொருகுது தூபாரா. ஐயோ பொருத்தா திங்க முடியாதோ. தூங்கிட்டேன்டா. வனிதா, கனிதா, சுனிதா பிளாக் பண்ணிட்டாரு. மொத்தமா என்ன பிளாக் பண்ணிட்டாரு. காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்னு அன்னைக்கு என் ஃப்ரெண்டு பரமேசு சொன்னான். சொன்னது மாதிரியே சரியா போச்சு. இருங்க 5 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிருந்தா. பசி தாங்கல. யூடியூப் பார்த்து சமைக்கிறாப்புல இருக்கு. ஐயோ அதான் அந்த புல்ல பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல ஆனா அருமையா இருக்கே. என் பொண்டாட்டி சமையலை சாப்பிட்றதுக்கு பேசாம இடிய தின்னுட்டு போயிடலாம்ல இருக்கே. நல்லா இருக்கே. இல்லையே மச்சான் நான் ஒரு ஜோக்கு சொல்றேன் பாரு. கிளி ஏன் பச்சையா இருக்கு தெரியுமா? தெரியாதா? ஏன்னா இன்னும் யாரும் அதை அவிக்கல. எப்படி ஜோக்கு? 4 தலைமுறைக்கு முன்னாடி செத்து போன ஜோக்கெல்லாம் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கு முதேவி. என்ன வண்டி தொலைகிறது? என் தங்கச்சியை வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். திரும்பி பார்த்தா இவன் சொன்னதுக்கு சிரிக்கானா? சிரிக்காமே இருக்க முடியாது. ஐயோ என் தங்கச்சி மரகத வாழ்க்கை. ஆ அச்சோ ஏன்னா சொரிஞ்ச எலும்பெல்லாம் தெரியுது. அவ்வளவு ஐட்டம்மா எக்ஸ்பிரி ஐட்டம் போல இருக்கு. இந்த மாசமே தாண்டுவானான்னு தெரியலையே. கதை முடிய போகுது. அடே அப்பா! மனுஷனுக்கு எந்த வியாதியானாலும் வரலாம்டா. அந்த வயித்தால மட்டும் போவே கூடாது. காலையிலேருந்து ரயில் வண்டி மாதிரி போயிட்டே இருக்கு. டவுன் பஸ் மாதிரி அப்பப்போ நின்று போனா தானே கொஞ்சம் உடம்புக்கு தெம்பு கிடைக்கும். நிக்காம போகுதுடா சாமி முடியலடா. எங்க அப்பா எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும்னு கேட்டாரு. எப்படி வேணாலும் மாப்பிள்ளை பாருங்க. ஆனா கல்யாணத்து அன்னைக்கு தொட்டதெல்லாம் தூள் பறக்கணும் மம்பட்டியா பாட்டுக்கு ஆடுறதுக்கு ஓகே சொல்ற மாப்பிள்ளைக்கு தான் ஓகே சொல்லுவேன்னு சொல்லிட்டேன். ஆ, ரொம்ப நாளா ஒரு டவுட்டு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்குமா இல்லையான்னு. இதைத்தானே எங்க அப்பாட்ட கேட்டு. அந்த ஆளு என்ன கோர்ட்ல இருந்தான்னு தெரியல. பெல்ட்டை கழட்டிக்கிட்டு வாருன்னு வாங்கி விட்டாங்க இன்னைக்கு. என் வாயும் சும்மா இருக்குதா? ஐயோ இந்த ஆள் இருக்கிற கோவத்தை பார்த்தா 3 நாளைக்கு சோறு போட மாத்த அடுப்புல இருக்கு. 3 நாள் பட்னி தான் உக்கிரமா நிக்கிறேன். ஆ, எனக்கும் ஒரு ஆள் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அவளுக்கெல்லாம் நான் ஒரு ஆளே இல்லைன்னு. தட்டி பாட்டியின் கொட்டாங்கச்சி காலம் வந்தது. ஓ, 12 மணி ஆகுது. ஒரு தட்டிங்க ஊத்து வரலாமா? மாப்பிள்ள கடைக்கு போகணும்னு நான் சொன்னேன். மனசுக்குள்ள நினைச்சாலும் இந்த லவ்ல ஒட்டு கேட்டாராம். உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அது என்ன எப்ப பார்த்தாலும் கடைக்கு போறாருனாலும் சரி எந்த வேலையா இருந்தாலும் சரி என்னையே தான் பார்க்க சொல்றாங்க. அண்ணனுக்கு ஒரு வேலை கூட சொல்ல மாட்டேங்குது அம்மா. இப்படித்தான் நேற்று கடைக்கு போயிட்டு வந்து ஒரு ரூபா மிச்சம் இருந்துச்சுன்னு புளிப்பு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன். மிச்ச காசு கேட்டு என்னை அந்த அடி அடிச்சு விட்டாங்க. என்னை பார்த்தா மட்டும் இச்ச வைத்தனமா தெரியுது பிள்ளைக்கு. ஒருவேளை என்னை குப்பை தொட்டியிலேருந்து எடுத்துட்டு வந்துருப்பாங்களோ. அண்ணன் சொன்னது உண்மையாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள நொறு பொண்ணு என்னன்னு அப்படி ஏங்குது ஏங்காம ஆனாலும் தானே உன் அழகுக்கு அறிவுக்கு ஏங்கித்தானே ஆகணும்.
ஏங்குதாம்ல என்கிட்ட ஏங்குது. நேத்து முனியமா அத்தை வாங்கின செருப்படிக்கு மூஞ்சி தாண்டா வீங்கி கிடக்குது. சும்மா வாய் இருக்குங்கிறதுக்காக அள்ளி விடக்கூடாது. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் அவ்வளோ செருப்படி வாங்கியிருக்கேன். வாங்கினதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா. முந்தா நாள் வாங்கினேன், நேற்று வாங்கினேன். இன்னைக்கு கூட இப்போ ஒரு செருப்படி வாங்கிட்டு தான் பண்ணுறேன். அத்தைக்கு வெயிலுக்கு ஒரு இளநீ குடிச்சா தாயே உயிர் வாழலாம். அப்பா என்ன வெயில். நல்லா வழுக்கைய வெட்டி கொடுறான். அவன் மண்டை மாதிரி முத்தனை காய வெட்டி கொடுத்துட்டான் பாரதேஷ் பையன். அச்சச்சோ, எங்க அப்பா சட்டப்பையில காசு தெரியாம எடுத்து விட்டேன். அவர் எங்க கவனிக்க போறாருன்ட்டு எடுத்துட்டேன். அப்புறம் தேடிக்கிட்டு இருக்காரு. நம்மள வேற சந்தேகமா பாக்குறாரு. நம்மளும் அவரு கூட சேர்ந்து தேடுவோம். மாட்டுனா கஞ்சி தாண்டி இன்னைக்கு. எங்கப்பா வச்சீங்க? யாரா நம்மள ஏரியா மாதிரி அண்ணே? டேய் யாரா அது? அண்ணே என் ஆளு ஆண்டாளண்ணே. நானும் ஆண்டாலும் 10 வருஷமா செஞ்சு லவ் பண்றோம் வீட்டில சொல்லிடுறாங்க. யாரை ஓடிடும்? ஆடப்பாய், அக்கே 12 வயசு தான் ஆகுது. நீ 10 வருஷம் லவ் முடியும் போதும்டா. இன்னோட அவளை தலைமொழி ஏறு. நான் என்ன தலைமொழி? அவளை என்னை விட்டுட்டு போயிட்டா. யாரோ இன்ஜினியர் மாப்பிள்ளையா. அவனை ஓகே சொல்லிட்டு என்னை கழட்டி விட்டுட்டா. அவள் பறந்து போனாளே. அவ எங்க பறந்து போனா? மறந்துதான் போனா. முருகேசே, முருகேசே எந்தடா வேலைக்கு போகணும்டா. காலையில நேரமாக்கலாம்ல வேலைக்கு போகணும்னா இங்கே மொத்த மல்லாக படுத்து கிடக்கலாம். என்ன இப்படி பண்றான்? பேசாம கடைக்காச்சும் போ. என்ன பண்றது? என்னது கிடைக்கா? ஐயோ மாப்பிள்ள நானும் தரேன். என் பொண்டாட்டிகிட்ட கொழுக்கட்டை சுத்தத்தாடி திங்கன் போல ஆசையா இருக்குந்தான்னு கேட்டேன். அவ என்ன கோவத்துல இருந்தாலும் ஊரு கேட்டால நடுமண்டல நச்சுன்னு ஒண்ணு வச்சா. எப்பவும் கரண்டியால தான் அடிப்பா. இன்னைக்கு பூரி கட்டால அடிச்சு மண்டை தான் கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போச்சு. கொழுக்கட்டைக்கு ஆசைப்பட்டு இப்ப மண்டை தானே வீங்கி போச்சு. சபா வைத்த வேற பசிக்குது. நம்ம மாயாண்டி கடையில போய் பொரோட்டா திங்கலாம்னா அவன் நேற்று தான் துவைச்சு காய போட்டு வச்சுன்னா அந்த பொரோட்டாவை போன ஆயுத ஊசிக்கு போட்டது பிள்ளைக்கு அந்த சந்தன போட்ட கூட அழிக்காம அப்படியே வச்சிருக்கான். சரி 2 போண்டாவாச்சும் சாப்பிடுவோம் பார்த்தா அது போன பொங்கலுக்கு போட்டதா இருக்கு. என்ன பண்றது? 2 ரூபாய்க்கு பீட்டி தாங்க கடன் கேட்டான் நம்ம அண்ணாச்சி கடையில. அவர் என்ன கோவத்துல இருந்தார் பேர்ல படிக்கல தூக்கிட்டு அடிக்க வந்துட்டாரு. என்னங்க ஒரு 2 ரூபாய்க்கு நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சே வெறுப்பா வருது. சரி 1/4 மணி நேரம் ஆச்சு, மறுபடியும் போய் கேட்போம். மறுபடியும் அடிக்க வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் மறுபடியும் கேட்போம். கடையில கூட்டல. இப்போ போய் கேட்டாதான் கரெக்டா இருக்கும். அடிச்சாலும் யாருக்கும் தெரியாதுல்ல. கொஞ்சோண்டு பூஸ்டை திருட்டி தின்னதுக்காக எங்க அம்மா போட்டு அந்த அடி அடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடவே மாட்டேன். எங்க அப்பா வந்து வரட்டும், வந்து கெஞ்சட்டும். அதுக்கப்புறம் தான் சமாதானம் பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஆஹா, என்ன மீன் குழம்பு வாசம் அடிக்குது. அச்சோ, நான் வேற ரோசை போட்டு வேற போந்திருக்கேனே. கொஞ்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் தள்ளி வச்சிருவோமா? வாழ்க்கையில யாரையுமே நம்பக்கூடாதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்பி கொடுத்துட்டு போனேன். மச்சான் வீட்டுக்கு போனா மாட்டிக்கு வேண்டா கட்டிங்க வச்சுட்டு காலையில வாங்கிக்கிறேன்னு இந்த குமரேஸ்வர எடுத்து குடிச்சு விட்டு இப்ப கேட்டா இல்லவே இல்லைங்கிறான். அவன் குடிச்சது கூட சரிடி ஏத்துக்குவேன். ஆனா நான் போதல வளர்றேன்னு சொல்றான் பாருங்க. என்னால ஜீரணிச்சிக்கவே முடியல. அடே நண்பா உன்னை வெல்வேன் சவால் வேண்டும். மாப்பிள்ள விஷயம் தெரியுமா? பக்கத்துல ஒரு கோயில் திருவிழாக்கு நைட்டு சொப்பன சுந்தரி வர்றாளாண்டா. கராத்தமாண்டா. ஓமா ஆமா எப்படித்தான் போனோம் ஆன்னு சொல்லி போய் வள்ளி திருமணம் நாடம் பார்க்க விட்டேன். நல்லா பஸ். ஆமா ஆமாங்க அதே போன வாரம் பேச்சை கேட்டு போயிட்டேன். விடிய விடிய மேயாதமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். உறுதியா சொல்லி பார்ப்போம். காலையிலேயே பொங்கல் தின்னது கொஞ்சம் மரமரப்பா இருக்குன்னு கொஞ்சம் காலை ஏற்றி குழந்துட்டேன். அங்கிட்டு போறவன் சொல்லிட்டு போனான். கொடுத்து வச்ச வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வாழ்றாயா அப்படின்னு. அவனுக்கு என்ன தெரியும்? இருக்கிற ஒரு ஜட்டியை துவைச்சு பொடியில காய போட்டு அது காயிற வரைக்கும் குழந்துட்டு எனக்கு தானே தெரியும் ராஜ வாழ்க்கையை பத்தி. ரோட்டு ஓரமா ஒரு 5 ரூபா துட்டு ஒன்று கிடஞ்சி. சரி போய் குனிஞ்சு எடுப்புமே எடுத்தேன். அதுக்குள்ளேயும் சோப்புல வச்சிருந்த 10 ரூபா காயின்னு உருண்டு போய் சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. சரி 5 ரூபாயாச்சு இருக்கேன்ட்டு எடுத்து பார்த்தா அது சோடா மூடி. பக்கத்துல செவரு இருந்தா போய் மோதிக்கலாம். இது தேவையான இந்த வந்துடுற மச்சானும் வண்டி ஓசி வாங்கிட்டு போங்க. போய் 2 மணி நேரம் ஆச்சு. அந்த வர்றாங்கிறான தவிர ஆளையே காணும். நானே பெட்ரோல் சொட்டு மருந்து ஊற்றுற மாதிரி ஊற்றி வச்சிருந்தேன். முடிச்சு தான் வருவோம்புல இருக்கு. அடப்பாவே இப்பதானோ பர்ஸை தொலைச்சிட்டேன். ஊருக்கு போ காசு இல்லைன்னு சொல்லி பஸ் ஸ்டாப்ல 50 ரூபா வாங்கிட்டு போங்க. இங்கே எனக்கு முன்னாடி வந்து கடைக்கிட்ட நிற்கிறான். குறுன்னு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சைடிஷ் ஓசி கேட்பான். சைடிஷ் வாங்க காசுனால ஏன்டா சாக்கடிக்க வர்றீங்க? அச்சோ 50 ரூபா கொடுத்தாங்களா அவன்? இங்கே இருக்கு வந்தான். பார்க்கற மாதிரியே வந்துக்கும். பெண்களை காதல் வலை வீசி வீழ்த்திய வாலிபர் கைவின் நேசில் ஓண்டுச்சு.
அந்த வலை எங்கதான் விற்கிதுன்னு தெரியலையே. தெரிஞ்சா நம்மளும் ஒரு வலைய ஒண்ணு வாங்கி வீசி பார்க்கலாம். கந்த வீட்டுக்காச்சும் கடை வாங்கி ஒரு வலை ஒண்ணு வாங்குறோம். ஆமா.